இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் ஈகோஸ் அந்த விஷன் ஆஃப் அ கோல்டன் ஏஜ். இந்த லெசனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க நோ ப்ராப்ளம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்ட் 1ஓட கண்டினியூஷன் இந்த பார்ட் 2. ஸோ இந்த இதில் நம்ம வந்து ஃபுல் போர்ஷனே வந்து கவர் பண்ணிடலாம். சரியா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ஃபாரஸ்ட் லாஸ் அண்ட் தேர் இம்பேக்ட். ஸோ கவர்மெண்ட்டோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் ஃபாரஸ்ட்ல வந்து இந்த லாஸ் வந்து மாற்றங்கள் ஏற்படுச்சு, அதனால வந்து இந்த ட்ரைப் மக்களுக்கு என்னெல்லாம் ஒரு இம்பாக்ட் உண்டாச்சு, பாதிப்பு உண்டாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்ததுமே நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஃபாரஸ்டோட அந்த லாஸ்ல திட்டத்தில் எல்லாமே. ஸோ இது வந்து ட்ரைப் மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கே அவங்களோட வாழ்க்கைக்கே ரொம்ப ஒரு அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிட்டிஷ்க்கு வந்து அவங்களோட கண்ட்ரோல் ஓவர் அந்த ஃபாரஸ்ட்டை வந்து ரொம்பவே எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் உள்ள ஏரியா அந்த பிலாங்கிங்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்களாம். ஏன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து டிம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு கல்டிவேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்ற வந்து இது பண்றாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட் மீன்ஸ் யாரும் நம்ம வந்து அத்துமீறி நம்ம யாரும் டக்குன்னு லேஸ் பட்டதில் வந்து உள்ள போயிட முடியாது. ஒரு ஃபாரஸ்ட்க்கு எப்படி போயிட்டு வராங்க, ஸோ அது மாதிரிலாம் வந்து போயிட முடியாது. ப்ராப்பரா நம்ம வந்து அப்ரூவல் வாங்கினா தான் உள்ள போக முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து இந்த ஜிம் கல்டிவேட் பண்றாங்க இல்லையா, ஸோ இந்த ட்ரைபுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபாரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய பழங்கள், அப்புறம் வந்து அனிமல்ஸ் வந்து வேட்டையாடுறது, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபாரஸ்ட் ரிலேட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து போட்டதுனால அவங்களால சீக்கிரமா அந்த ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு அவங்களோட டெய்லி லைஃப் வந்து வாழ முடியாது இல்லையா ஜிம் கல்டிவேட்டர்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஒரு ரிசல்ட்டா என்ன ஆகுதுன்னா, நிறைய ஜிம் கல்டிவேட்டர்ஸ் அந்த ட்ரைப் மக்கள் எல்லாருமே வேறு வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த லைஃப் ஸ்டைல் வந்து மாற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ பிரிட்டிஷ் வந்து ஒரு பக்கம் வந்து மக்கள் யாரும் அந்த ட்ரைப் பீப்புள் யாருமே வந்து ஃபாரஸ்ட்குள்ளே வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி வர முடியாதுன்னு சொன்னதுனால பிரிட்டிஷ்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வந்து ஃபேஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த லேபர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிறது கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த மரம் வெட்டுறதாகட்டும், அந்த ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் ஆகட்டும், அந்த டிரான்ஸ்போர்ட் லாக்ஸ், அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யார் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ட்ரைப் மக்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இப்படி உள்ள இப்படி வரக்கூடாதுன்ற ரூல்ஸ் போட்டனால இவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால இங்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வேலை பார்க்கறதுக்கு உண்டான அது லேபர் வந்து ஆள் கிடைக்காம போயிருது. ஸோ இந்த ஒரு இதை வந்து நம்ம எப்படியாவது வந்து கம்மப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நம்மளோட கலோனியல் அஃபிஷியல்ஸ், பிரிட்டிஷ் அஃபிஷியல் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு சொல்யூஷனே வந்து கண்டுபிடிக்கிறாங்களாம். என்னன்னா, அவங்க வந்து ஜிம் கல்டிவேட்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறோம். அண்ட் ஒரு ஸ்மால் பேச்சஸ் ஆஃப் லேண்ட் வந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அந்த ஃபாரஸ்ட்டில். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு தேவையான இதை வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. ஆனால் எப்படி அவங்க சும்மா அலோவ் பண்ணிடுவாங்களா, ஒரு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த வில்லேஜில் வாழக்கூடிய அந்த ட்ரைப் மக்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லேபராக வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் உங்கள் ஜிம் கல்டிவேஷன் எந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவீங்களோ அதை மாதிரி அந்த பீஸ் ஆஃப் லேண்டில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டில் உங்களோட கல்டிவேஷன் நீங்கள் வந்து ஜிம் கல்டிவேட்டரை எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து போட்டுடுறாங்க. ஸோ நிறைய இடத்துல ஓகேப்பா, இப்போ இருக்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய சிட்டிஸு வீடு அப்படி வந்துடுச்சு. பட் அந்த காலத்தில் எல்லாமே நிறைய ஃபாரஸ்ட்டாக தானே இருந்தது, காடுகளாக தானே இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய ஃபாரஸ்ட் ரீஜனில் வந்து இது மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட புது ரூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் இது ட்ரைப் குரூப்புக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டால் படல. ஏன்னா வந்து ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க, இந்த ரூல்ஸ்லாம் எங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்ட்டுன்னு அவங்க வந்து டிஸ்ஓபே பண்ணுறாங்க ரூல்ஸ். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கும்போது பயந்து போயெலாம் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ஓபே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து எது அகேஷன் சொல்கிறாங்களோ இதே வலுக்கட்டாயமே போய் பண்ணுறாங்க. இந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் ஏரியாக்குள்ளே நுழைக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா வேணும்னே அதில் போய் நுழைஞ்சு அவங்களுக்கு தேவையான பொருளாகட்டும், அவங்களுக்கு தேவையான அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கிளர்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறது, ஒரு ரெபலியன், ஒரு ரிவால்ட் வந்து ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல தான். ஃபார் எக்ஸாம்பிள், சொங்ரம் சக்மா அப்படின்ற அசாமில் வந்து ஒரு ரிவால்ட் ஆரம்பிக்குது இந்த இயர் ஆஃப் 1906 வந்து. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் சத்தியாகிரகா அப்படின்ற மாதிரி ஒரு ரிவால்ட் வந்து ஆரம்பிக்குது இந்த இயர் ஆஃப் 1930. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராப்ளம் வித் ட்ரேட். இந்த 19th சென்ச்சுரியில் வந்து ட்ரேடர்ஸ், மணி லெண்டர்ஸ்லாம் அடிக்கடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து வர்றதை வந்துட்டு போகிறத எல்லாமே வந்து நம்மளோட ட்ரைப் பார்க்குற வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. மீன்ஸ் அவங்களோட நடமாட்டம் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே அதிகமாக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபாரஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது கடன் உதவி வேணும்னா அந்த கடன் உதவி வந்து செய்கிறாங்க. கூலிக்கு வந்து ஆள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் இதில் என்ன நடக்குது, எதுக்கு இப்படிலாம் அவங்க திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் காலங்கள் வந்து அந்த ட்ரைப் மக்களுக்கு வந்து ஆச்சா.
சில்க் க்ரோவர்ஸ் அந்த சில்கெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இவங்களோட வாழ்க்கை 18th செஞ்சுரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சில்கோட டிமாண்ட் வந்து யூரோப் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் ஃபைன் குவாலிட்டி ஆஃப் சில்க் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக கிடைச்சிது. ஸோ ஒரு பியூர் சில்க்லாம் இருக்கு இல்லையா? அதனால் கிடைச்சிது. ஆனால் யூரோப்பில் டிமாண்ட் அதிகம், பட் அந்த டிமாண்ட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சில்க் வந்து ரொம்ப ஒரு அதிக வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, மறுபடியும் அந்த பட்டு உற்பத்தி பண்ணி அந்த சில்க் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்களாம் வேறு ஒரு நாட்டுக்கு நம்மளோட இந்தியாவிலேருந்து. ஹசாரிபாட் அப்படின்ற ஒரு இடம் இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் வந்து ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து சாண்டல்ஸ் இந்த ட்ரைப் குரூப் வந்து கொக்கோன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வளர்த்தாங்களாம், பட்டு விவசாயம். ஸோ அப்படி அவங்க இது பண்ணுறதுனால இந்த பட்டு வியாபாரிகள் எல்லாமே இந்த ட்ரைப் மக்களுக்கு, ட்ரைப் பீப்புளுக்கு வந்து அந்த லோன் கொடுக்கறது, பட்டுக்களை வந்து சேகரிக்கிற ஒரு ஏஜென்ட்டை வந்து அனுப்பி வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விவசாயிங்களுக்கு வந்து ஒரு இது வந்து வைக்கிறாங்க, என்னன்னா 100 கொக்கோன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க, 1000 கொக்கோன்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 3 to 4 rupees வரைக்கும் அவங்க வந்து சேலரி வந்து கொடுக்கறதா இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா, இந்த பார்டன் காயா இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற காசை விட 5 மடங்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக வச்சு தான் அவங்க வந்து விற்றாங்களாம். அப்போது இந்த ட்ரேடர்ஸ்க்கு இந்த மிடில்மேனுக்கு எல்லாமே லாபம் அதிகம். ஆனால் உண்மையாகவே சில்க்கு தயாரித்து கஷ்டப்பட்டு தயாரித்து விற்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான கூலி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரைப் மக்கள் வந்து பார்க்குறாங்க. நிறைய ட்ரைப் குரூப்க்கு வந்து அதனாலே மார்க்கெட்டு, ட்ரேடர்ஸ் இவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மெயின் எனிமி மாதிரியே இருந்துச்சு. நம்ம வாழ்க்கைக்கு வந்தான எனிமி அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ஒரு சில ட்ரைப்ஸ் பீப்புள் எல்லாருமே அவங்களோட ஹோம்ஸை விட்டுட்டு ரொம்ப தூரத்துக்கு வந்து போயிட்டு இது பண்ணாங்களாம். ஏன்னா வேலை விஷயமா இது பண்ணுறதுக்காக ஒரே இடத்துல தான் ஒன்றும் கிடைக்காது. இது மாதிரி ரூல்ஸ் அவங்க புதுசாக போடுறாங்க, இந்த காட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு தெரியாது இல்லையா? ஸோ வேலை பார்த்தா தான் காசு சம்பாதிக்க முடியும். அதனால் அவங்களோட ஹோமை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்து வேலைக்கு போகிற காலகட்டத்தில் இருந்திருக்கு. அண்ட் லேட் 19th சென்ச்சுரியில் வந்து டீ பிளான்டேஷன் வந்து அதிகமாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரி, அது வரைக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ டீ பிளான்டேஷன்னா டீயோட டிமாண்ட் பக்கம் வந்து அதிகமாக வந்து மோகம் போனதுனால டீ பிளான்டேஷன் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் மைனிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மைனிங் இதுவுமே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து தங்கலான் மூவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரைப் மக்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தங்கம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிற ஒரு இதில் இறங்கியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து தங்கம், அதே மாதிரி தான் மைனிங், அது மாதிரிலாம் ப்ராசஸ்லாம் வந்து நடந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து பரதேசி அப்படின்ற டேரக்டர் பாலாவோட படத்தை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதில் வந்து இந்த ட்ரைப் மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டீ பிளான்டேஷன் அப்போ ஸ்டார்டிங் அப் ஸ்டேஜில் எப்படிலாம் வேலையை வாங்கினாங்க, ஸோ அந்த பிரிட்டிஷ்காரங்க கீழே எவ்வளோ ஒரு கம்மி காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கும். ஏன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து போயிடுவாங்க, போயிட்டு அவங்களோட வேஜஸ் வந்து இதாகவே ஆகாது, காசு வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க சரியா, கொடுத்துட்டு அதுக்குண்டான வேலையை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. பட் என்னென்னா அவங்களோட கடன் வந்து அடையவே அடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப கம்மி காசு வந்து வைப்பாங்களாம். ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய இதுக்கு பட் ஏமாற்றுவாங்க. ஏன்னா அங்கே அப்போ இருந்த மக்களுக்கெல்லாம் படிக்கலாம் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து நிறைய ஏமாத்து வேலை எல்லாமே நடந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து லேபர் தேவை வேலை பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி இவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் அந்தளவுக்கு வந்து யாரும் எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது இருக்க முடியும். ஸோ இந்த படத்தை வந்து பாருங்கள், ஒரு ரெசம்பிள்ஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரைப் பீப்புள் அப்படிங்கும்போது ஏதோ வேறு ஒரு உலகத்திலிருந்து வந்தவங்க மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம காமனாக நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக இருப்பாங்க. பட் அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் சரியா. பார்க்கும்போது நமக்கு வந்து புரியும். ஸோ ரெசம்பிள்ஸ்க்கு இந்த தங்கலான் மூவியை பார்க்கலாம். பார்க்காதவங்க அந்த பரதேசி அப்படின்றத மேபி நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. சர்ச் பண்ணி 1-2 சீன்ஸ்லாம் வந்து பாருங்களேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டீ பிளான்டேஷனில் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுலாம் அவங்களோட வாழ்க்கையை வந்து இயல்பாக எடுத்து வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது டியூரிங் த 19th and 20th சென்ச்சுரியில் நாட்டிலோட ஒரு பல பகுதிகளில் வந்து இந்த ட்ரைப் குரூப் வந்து இந்த சட்டங்கள் ஏற்றப்பட்ட மாற்றங்களாகட்டும், இவங்களோட நடைமுறைகள் மீதான கோட்பாடுகள், கட்டுப்பாடுகளாகட்டும், இவங்க செலுத்த வேண்டிய புதிய வரிகள், இதை மாதிரிலாம் பார்த்து கேட்டு இந்த ட்ரேடர்ஸ் அண்ட் மணிலண்டர்ஸ் மேலே நிறைய கிளர்ச்சிகளை வந்து செய்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 1831 to 32 வந்து கோல்ஸ் குரூப், இந்த குரூப் வந்து கிளர்ச்சி வந்து செய்ய வந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 1855 வந்து சாத்தன்ஸ் ரோஸ், ஸோ இந்த ட்ரைப் மக்கள் வந்து கிளர்ச்சி வந்து செய்கிறாங்க. அண்ட் இயர் ஆஃப் 1910 இங்கே வந்து சென்ட்ரல் இந்தியாவை சார்ந்த
கிளாட்சி இவங்க வந்து கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து 1940 வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வார்லி குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு போராட்டம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த பிர்சா அப்படின்ற ஒரு ஸ்டோரியில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹீரோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா பார்ட் 1ல். ஸோ இந்த ஹீரோ தலைமையிலான இயக்கமும் இந்த மாதிரி ஒரு இயக்கம் தான். இந்த நான் சொன்ன குரூப்பில் மாதிரி அது ஒரு குரூப் தான். நம்ம பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக இருக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சிச்சு. இப்படி தான் அவங்க வாழ்க்கை முறை இருந்தது. இப்படி தான் பிரிட்டிஷ் உள்ளே வந்தாங்க. இப்படி அவங்க ரூல்ஸ் வந்து லாஸ் என்ஃபோர்ஸ் பண்ணும்போது இவங்களுக்கு உண்டான இம்பாக்ட் எல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிர்சா முண்டா அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கிளிம்சஸ் இவரை பற்றி. ஓகே, ஸோ இவர் வந்து இந்த மிட் ஏஜ் ஆஃப் 1870 இந்த வருஷம் வந்து பிறக்கிறாங்க. ஸோ இவங்களோட அம்மா அப்பா அப்படின்னு பார்த்தா ரொம்ப புவர் ஃபேமிலி தான், ரொம்ப ஒரு வெல்வைஸ்ன்னு கிடையாது. ஏன்னா ட்ரைப் மக்கள் சார்ந்தவங்க தான். ஸோ இவங்க வளர்ந்தது எல்லாமே ஒரு ஃபாரஸ்ட்டில் தான், பொஹாண்டா அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ இவங்க வந்து இந்த ஆடு மாடல் மேய்ச்சல் கூட தான் வந்து வளர்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஃப்ளூட் வாசிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. ரொம்ப பாவர்ட்டியான ஒரு இதுதான். ஸோ நம்ம குடும்பமே அந்த குடும்பம் வறுமை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அது அவங்களோட பிர்சாவோட அப்பா வந்து அவங்களோட வேலைக்காக எப்போவுமே வந்து போன் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். பிளேஸ் டு பிளேஸ் வந்து மாறிட்டே இருப்பாங்களாம். நம்ம பிர்சா வந்து அந்த ஒரு அடாலசன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்து மாறுறாங்க. அந்த ஸ்டேஜ் வந்து வரும்போது அவங்களோட நிறைய வந்து கதை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடாங்க. அப்போலாம் டிவி ஃபோனாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேசுவாங்க இல்லையா. ஸோ அப்படி பேசும்போது இந்த முண்டாஸ் அவங்க வந்து எப்படி வந்து ரைஸ் அப் பண்ணாங்க நம்மளோட பிரிட்டிஷ்காரங்க ஆட்சிக்கு கீழே இருந்து, அண்ட் அவங்க வந்து ஒரு லீடர்ஸை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து மக்கள் பேசுகிறத, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் இவர் வந்து பார்த்தே வந்து வளர்றாங்க. அண்ட் மக்கள் எல்லாமே சேர்ந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்களா பிரிட்டிஷ்காரங்கள் எதிராக. இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து வளர்றாரு நம்மளோட பிர்சா. அவங்க பொதுவாகவே உட்காந்து எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா, அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் முண்டாஸ் வந்து எப்போ வரும், ஸோ எப்போ நம்ம இவங்க கிட்டேருந்து ஃப்ரீ ஆகும், நம்மளோட மூதாதையர்கள் உரிமையை வந்து நம்ம எப்படி மீட்டு எடுப்போம், நமக்கும் ஒரு காலம் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து புரட்சிகரமான விஷயங்கள் எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் கேட்டு 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 நம்மளோட முண்டாஸ்க்கு ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படுது. இதனால நம்ம வந்து அடிமைத்தனமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து அவர்கிட்ட இல்லை. ஏன்னா ஒரு சின்ன குழந்தையா வளர்ந்துருக்காரு. இந்த அடாலசன் ஸ்டேஜுக்கு வரும்போது 4 பேர் பேசும்போது அதை கேட்கும்போது நம்ம இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கோமா, நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இவரோட மனசுல வந்து வாழ்ந்துட்டே இருக்கு. ஸோ பிர்சாவை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் மிஷினரி ஸ்கூலில் வந்து சேர்க்குறாங்க. பிர்சா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மிஷினரி ஸ்கூலில் போய் வந்து சேர்த்து விட்றாங்க. ஸோ அவங்க வந்து போகிறாங்க. அங்கே போயிட்ட பிறகு கூட முண்டாஸோட ராஜ்யத்தை எப்படி திரும்ப பெறணும், இழந்த தங்களோட உரிமைகளை எப்படி மீட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கேள்விகளை வந்து கேட்குறாங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க மேம் அது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து லெசன்லாம் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்டியனாக மாறி அவங்களோட அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையுமே கைவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கூற்று வந்து சொல்லி கொடுக்குறாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ பிர்சா வந்து ஒரு முக்கியமான ஒரு வைணவன் இருக்காங்க, ஒரு ப்ரீச்சர். ஓகேவா, அந்த போதகர் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட கம்பெனியில் ஒரு சில காலம் வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பியூரிட்டியை பற்றி அவர் நல்லா கற்றுக்கிறாரு. அதாவது பக்தினா என்ன, ஒரு தூய்மைனா என்ன, நம்ம எப்படி தூய்மையாக இருக்கணும், நம்ம எப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து கற்றுக்குறாங்க. பிர்சா அவங்க வந்து வளர வளர அந்த அடாலசன் ஸ்டேஜ்ல வந்து தாண்டியாச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து வளர வளர அவங்களோட பழங்குடி சமூகத்தை எப்படி சீர்திருத்துறது, இந்த மாதிரி யோசனைகள் தான் அவர்கிட்ட வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை பற்றியே தான் எப்பவுமே யோசிச்சிட்டே இருப்பாங்களாம். நம்மளோட ராஜ்யத்தை மீட்கணும், அது நல்லா அதுக்குள்ளே உண்டான அங்கே இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் எல்லாமே திருத்தணும் அப்படின்ற மாதிரி யோசனைகள் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இவர் வந்து சுத்தம் அப்படிங்கிறத இப்போ ரொம்ப பெருசாக கடந்துடுறாரு இல்லையா. இவர் முண்டாஸ் மக்களுக்கும் அந்த குரூப் பழங்குடியின மக்களுக்கிட்டுமே போயிட்டு, நீங்கள் இந்த மாதிரி மருந்தெல்லாம் இனிமேல் அருந்தக்கூடாது, நம்மளோட வில்லேஜஸ் வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும், இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த விச் கிராஃப்ட்னு சொல்லுவாங்களே, சூனியம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து முதல்ல மூட நம்பிக்கை, இது வந்து நீங்கள் பிலீவ் பண்ணுறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து வலியுறுத்துறாதான். இது வந்து இவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு, அந்த மிஷினரி ஸ்கூலுக்கு போனதுனால தான் கற்றுக்கிட்டாரு. சரியா. ஸோ அங்கே போனதுனால இவ்வளோ சுத்தமாக சேஞ்ச் ஆகிட்டாரா, அந்த இயக்கத்துக்கு எதிராக வந்து இயங்குறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்றுக்கிறார். சுத்தம்னா எப்படி இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள், தூய்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவரும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி அவரோட மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இருந்தாலுமே இவர் வந்து இந்த மிஷினரிஸ்க்கு, லேண்ட்லார்டுக்கு வந்து எதிரானவர் தான். சொல்லுவாங்கள்ல, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குன்னா அதில் நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம், கெட்ட விஷயங்களை வந்து அப்படி விட்டுட்டு போயிடணுன்ற நம்மளோட முண்டாவும் இந்த இடத்துல தான் பண்ணுறாங்க. அங்கே போய் சேர்ந்ததுமே நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து எதிரானவங்க தான்.
இவர் நெறைய பேருக்கு ஸ்பீச் குடுக்குற நிலைமையில வராரு. ஏன்னா, ஒரு காலகட்டத்தில இருக்கும்போது நெறைய லீடர்ஸ் எல்லாமே இவங்க பேசுறது எல்லாமே முண்டாஸ் கேட்டு வளர்ந்தாங்க இல்லையா? இப்போ இவரு கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுனால, நெறைய அந்த சமூக அக்கறை இருக்கனால, இவரு வந்து தன் மக்களை உட்கார வச்சு நெறைய வந்து ஸ்பீச் குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. தன்ன வந்து ஃபாலோ பண்றவங்க கிட்ட வந்து அந்த குளோரியஸ் பாஸ்ட் எல்லாமே மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு வற்புறுத்தி வேண்டிக்கிறாரு. அதான் கோல்டன் ஏஜ் முன்ன காலத்து மக்கள் வந்து எப்படிலாம் வாழ்ந்தாங்க. த ஏஜ் ஆஃப் ட்ரூத்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது? அவங்களோட கரைகள அமைத்து ஒரு இயற்கையான ஒரு நீரூற்றத்த தட்டி, மரங்கள், பழ தோட்டங்கள் எல்லாமே நட்டு, அதுல பயிரிட்டு, அதுல வரக்கூடிய இத வந்து மார்க்கெட்ல வந்து குடுத்து, இது மாரி வந்து காச வந்து இது பண்ணாங்க. ஸோ இத மாதிரி ஒரு விஷயங்கள, நல்ல விஷயங்கள, எந்த ஒரு சாதி இது இல்லாம, மனுஷன் மனுஷன் வந்து கொல்லப்படாம, இந்த மாரி ஏற்றத்தாழ்வு இல்லாம, நீ தான் பெரியவன், நான் தான் சின்னவன் அப்படின்னு பார்க்காம, இந்த ட்ரைப் மக்களுக்குள்ளேயே நெறைய விரிசல்கள்லாம் இப்ப உண்டாயிடுச்சு. ஸோ அப்பல்லாம் இல்லாம வாழ்ந்தாங்க. அப்படின்னு நெறைய நல்ல வழக்கங்கள், பழக்கங்கள் எல்லாமே எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்டயும் மக்கள்கிட்ட இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாரிலாம் நெறைய வந்து பரப்புரைய வந்து ஆற்றாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரானே அப்படின்னு பார்க்குற பிரிட்டிஷ்காரங்களுக்கு கோவம் வரும் இல்லையா? ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து அந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்க்கு அதுக்கு போது, என்னடா இவன் ஒரு பொலிட்டிக்கல் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கானே, ஒரு பிரிஸ்டா மூவ்மெண்ட் ஒண்ணு கொண்டு வரானே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா, இந்த பர்ட்டிகுலர் மூவ்மெண்ட்ட யாரெல்லாம் தாக்குது அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய மிஷனரீஸ, லேண்ட் லா அதாவது மனி லெண்டர்ஸ, அந்த ஹிந்துஸ் லேண்ட் லாஸ, ஸோ இவங்க எல்லாருமே தாக்குது. ஸோ இவங்க எல்லாமே பாதிப்புக்குள்ளாவாங்க இல்லையா? ஸோ இவன் வந்து இப்படி பண்ற விஷயங்கள் அப்படின்ட்டுன்னு, ஸோ பாலிடிக்ஸ் பண்றானே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு மூவ்மெண்ட், அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவன் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது இப்பவே ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டுன்னு, நம்மளோட ஆஃபிஷியல்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஓகே ஒரு ஆக்ட் எடுக்கணும் இவன் மேல அப்படின்ட்டுன்னு, அவர புடிச்சு 1995 இந்த வருஷம் வந்து புடிச்சு ஜெயில்ல தூக்கி போட்டாங்க. 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 வருஷம் கழிச்சு நம்மளோட பிரிஸ்ஸா வந்து 1897 அப்ப வந்து வெளிய வராங்க. ஸோ வெளிய வந்த பிறகு சும்மா இருப்பாரா? அவரே போராட்டத்துக்காக உள்ள போனவர் இல்லையா? ஸோ வெளிய வந்த பிறகு அங்க கூடிய மக்கள் எல்லாருமே வந்து கேதர் பண்ணிட்டு சப்போர்ட்க்கு வந்து கூப்பிடுறாங்க. அவங்களோட ட்ரெடிஷனல் சிம்பல், அவங்களோட ட்ரெடிஷனல் லாங்குவேஜ்ல வந்து மக்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண இது பண்றாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த ராவணா அந்த இது இருக்கு இல்லையா? அத வந்து எரிக்கிறாங்க. ஸோ ராவணா இன் த சென்ஸ் யார மீன் பண்ணி இந்த ராவணை பொம்மை எரிக்கப்படுதுன்னா, டிகோஸ் அண்ட் யூரோப்பியன் பவர். ஸோ இவங்கள வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி இந்த ராவண பொம்மைய வந்து எரிக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ எரிக்கிறாங்க. ஸோ பிர்சா ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஃபுல் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிம்பிள் ஆஃப் டிகோஸ் அண்ட் யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், சர்ச் இந்த மாதிரி அப்புறம் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் லேண்ட்லார்ட், அப்புறம் ஜமீன்தார்ஸ் இவங்களோடதெல்லாம் வந்து ரைட் பண்ணப்படுது. ஸோ இவங்களோட கொடியா ஒரு வெள்ளை கொடி ஃபிளாக் அப்படின்றது வைக்கணும் இல்லையா? ஸோ இவங்களுக்கு இதானது ஒரு ஒயிட் கலர் ஃபிளாக் அப்படின்ற மாதிரி இதான் சிம்பிள் அப்படிங்கிற மாரி பிர்சா ராஜ் மூவ்மெண்ட்டுக்கு வந்து இது பண்றாங்க. அப்படியே வருடங்கள் ஓடுது. அந்த இயர் ஆஃப் 1900 ஓகே. ஸோ இப்போ வந்து பிர்சா வந்து காலரா நோய் தாக்கப்பட்டு வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ இந்த மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரைஸ் ஆனது இப்போ அப்படியே ஃபேட் அவுட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாம். இவர் என்னதான் ஃபேட் அவுட் ஆயிட்டு அப்போ இந்த மூவ்மெண்ட் வந்து அப்படியே ஃபுல்லா இதாகி போயிடுச்சு அப்படின்னு கிடையாது. ஒரு 2 குறிப்பிடத்தக்க விஷயம் வந்து இவர் பண்ணி முடிச்சுட்டு தான் போயிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த ட்ரைப் மக்களோட நிலத்தை வந்து டீகோஸ் அவங்க வந்து கைப்பற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஈஸியா கைப்பற்ற முடியாத மாதிரி இந்த அந்த லாஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த சட்டம் அதெல்லாமே வந்து வைக்க சொல்றாங்க. அறிமுகப்படுத்த சொல்லி நம்மளோட காலனியல் அரசாங்கத்தை வந்து கட்டாயப்படுத்துது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ட்ரைப் பீப்புளோட அநீதிக்கு எதிரா போராடும் திறன் வந்து காலனியல் ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்தும் திறன் வந்து நான் அந்த மக்கள்கிட்ட இருக்கு. ஓகே நம்மளோட பெரியவங்க அவங்ககிட்ட நம்ம போராடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லாம, எல்லாத்துக்கு எதிராகவும் நம்ம ட்ரைப் மக்களால போராட முடியும். நம்ம திறன் வந்து இருக்கு அப்படின்றது நிரூபிச்சதும் இதான். ஸோ அது வந்து ஒரு தடவை இன்னொரு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 2 விஷயங்கள் வந்து குறிப்பிடத்தக்கது பிரிஸ்ஸா மூவ்மெண்ட்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இது மாதிரிலாம் இது பண்ண பிறகு அவங்களோட சடங்குகள், அவங்களோட போராட்டத்துல இருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கடைபிடிச்சுட்டே வந்தாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுது, புடிச்ச விதம், சொன்ன விதம் புடிச்சது அப்படின்னா ஒரு லைக்க போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப்லமே ஷேர் பண்ணி விடுங்க. நான் வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஸோ ப்ளீஸ் அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க் யூ.